வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சில மாத்திரைகளை காலையில் இல்லை நைட் எப்படி வேணால் போடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க இந்த மாத்திரை போட்டால் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நாளெல்லாம் தூங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ போடுறீங்க, என்ன மாத்திரைன்னு காமிங்கன்னா மாத்திரை காமிச்சாங்க. அதை வேறு ஒரு டாக்டர் வேறு காரணத்துக்காக கொடுத்தது. அதோட சைடு எஃபெக்ட் தூக்கம் வர்றது. இது அவங்க காலையில் போட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன், ஏன் காலையில் போடுறீங்க, நைட்டு போட வேண்டியதானே, பொதுவாக நைட்டு தான் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இது காலையில் எழுதி கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் மாற்றி போடலான்னு. அப்படியா, டாக்டர் சொன்ன மாதிரியே போடணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. அதனால் இந்த மாதிரி சில பேர் இந்த மாத்திரைக்கு தூக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சும் டாக்டர் சொன்னாங்கன்னு நினச்சிட்டு காலையிலே போட்டுட்ருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். இந்த மருந்து ஒரு வேளை தான் போடணுன்னா நாங்கள் ராத்திரி போடலாமா, இதை இல்லை காலையில் தான் போட்டு ஆகணுமா அப்படின்னு கேட்டுக்கலாம். அந்த மாத்திரையோட பேர் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் வேறு காரணத்துக்காக இது கொடுக்கப்பட்டது. இந்த பேருள்ள மாத்திரை இதோட 2வது தடவை நான் கேட்குறேன். இந்த மாதிரி தப்பாக டே டைமில் போட்டுட்டு காலையில் போட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால இந்த மாத்திரையோட பேர் சொல்கிறேன். இது நரம்பு வலிக்காக வேற ஒரு டாக்டர் கொடுத்துருந்தாங்க அந்த பேஷண்ட்டுக்கு. பிரெகபாலன் அப்படின்னு ஒரு மாத்திரை. இது தூக்கம் வரும் நிறைய பேருக்கு. உங்களுக்கு உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் நைட்டில் எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர் அப்படி வேறு எதை மாற்றி எழுதியிருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, நைட்டு எடுக்கலாம். ஸோ உங்கள் மாத்திரை காலையில் தான் எடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாலும் காலையில் தான் எடுக்கணுமா, மத்தியானம் எடுக்கலாமா, சாயந்தரம் எடுக்கலாமா, நீங்கள் கேட்டுக்கலாம். வணக்கம்.